இந்த தண்ணியை ஒரே ஒரு வாட்டி பாருங்க. இந்த தண்ணியை ஒரே ஒரு வாட்டி பாருங்க. எனக்கு 3 மாசமா தண்ணி இல்லைங்க சார். எனக்கு 3 மாசமா தண்ணி இல்லைங்க சார். நீங்க அரசாங்க அதிகாரி சார். உங்ககிட்ட எனக்கு ப்ராப்பரான பதில் வரல. எனக்கு ஏன் வர மாட்டேங்குது? இப்பதான் நான் பண்றேன். நான் எனக்கு ப்ராப்பரான பதில் வர மாட்டேங்குது சார். இப்பதான் சார் பண்றேன் சார். இந்த தண்ணியை பாருங்க. இந்த தண்ணியை ஒரே வாட்டி நீங்க பாருங்க. மனசாயை தொட்டு பாருங்க. இந்த தண்ணியை குடிக்க முடியுமா? இந்த தண்ணியை குடிக்க முடியுங்களா? ஏன் சார்? எதனால சார்? சரி, நீங்க அப்படியே கிளம்பிடுங்க. நீங்க கோர்ட்ல வந்து பதில் சொல்லுவீங்க சார். சார், ஒரு குடிநீருக்கு வந்து நீங்க வந்து ஒரு பேசிக் இது கான்ஸ்டிடியூஷன் படி பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க பேசிக்கா நீங்க தர வேண்டியது. நீங்க ஒவ்வொரு குடிமகனுக்கும் நீங்க தர வேண்டியது. நீங்க வந்து மறுக்கிறீங்க. நீங்க எதனால வந்து நீங்க வந்து குடிநீர் தராம பண்றீங்க? நீங்க குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் தரீங்க, மத்தவங்களுக்கு தர மாட்டேன்றீங்க. சார் பதில் சொல்லுங்க சார். சார் பதில் சொல்ல வேண்டியது உங்க கடமை சார். சார் உங்ககிட்ட தான் பேசுறேன் நானு. ஏன் காது கேட்கலீங்களா? உங்ககிட்ட தானே பேசுறேன் நானு. ஏன் பதில் சொல்ல மாட்டேன்றீங்க? ஏன் குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் குடிக்கணுன்றது உங்களுக்கு என்ன வேற எதுனா உங்களுக்கு இது இருக்குங்களா? அந்த வீட்டுல வந்து 4 பேர் இருக்காங்க. 2 பேர் கனெக்ஷன் கொடுக்குறீங்க, 2 பேர் கனெக்ஷன் இல்லைன்றீங்க. இந்த தண்ணி எப்படின்னா குடிக்க முடியுமா சார்? மனதை சொட்டு சொல்லுங்க. தண்ணி குடிக்க முடியுமா? நீங்க வந்து உட்காந்து என்ன அர்த்தம்? நீங்க தான் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் அர்த்தமா சார்? முதலமைச்சர் பிரிவு தான் நான் ஃபார்வர்ட் பண்றேன். நான் தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு உண்டான கரெக்டான தீர்வு வரலன்னா நீங்க பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் சார். இந்த வீடியோ அப்படியே வரும் சார். கோர்ட்ல ஜட்ஜி கிட்ட வந்து பதில் சொல்லுவீங்க சார். சரி, ஓகே. நீங்க அப்படியே இருங்க. நீங்க சரிங்களா? நீங்க பண்றது வந்து அதிகார துஷ்பிரயோகம். உங்களுக்கு உண்டான பவரை நீங்க தவறா யூஸ் பண்றீங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து 1 வாரம் ஆச்சு. இது வரைக்கும் வந்து நீங்க வந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றீங்க. எந்த ஒரு எம்ப்ளாயும் வரல. யாரும் வந்து வீட்டுல வந்து பார்க்கல. நான் என்னுடைய குடிநீர் வரி நான் கட்டிட்டு இருக்கேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பயப்படுறீங்க பதில் சொல்றதுக்கு. எதனால பயப்படுறீங்க? நீங்க தப்பு செய்யல. செய்யாத தப்புக்கு ஏன் சார் பயப்படுறீங்க? இவ்வளவு பயப்படுறீங்க? உங்களோட வேலையை நீங்க செஞ்சுட்டு போன நான் ஏன் சார் வந்து நிக்க போறேன்? நாங்க இந்த 3 மாசமா குடிக்கிறதுக்கு வர தண்ணி இதுதான். இந்த தண்ணி தான் குடிக்கணும். இங்க புளியந்தூர் பக்கத்துல இருக்க வாட்டர் குடிநீர் வாரியத்துக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கிட்டத்தட்ட 3 மாசமா இதுதான். குழந்தைங்க, முதியோர்கள் எல்லாருமே குடிக்கிற தண்ணி இதுதான். ஏ கிட்ட கேட்டாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இவங்க கிட்ட தான் நான் கம்ப்ளைண்ட் எழுதினேன். கம்ப்ளைண்ட் நோட்டு எழுதியிருக்கேன். இப்போ நான் ஏ ஆஃபீஸ் தான் இருக்கேன். நான் வந்து பேசினாலுமே வந்து ஏதோ மீட்டிங்ல இருக்கேன். எப்போ கேட்டாலுமே மீட்டிங்ல இருக்கேன்றாரு. சரிங்களா மேடம்? நான் ஃபோன்ல பேசுறேன் மேடம். சரிங்களா? எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இந்த தண்ணி தான் நான் குடிச்சிட்டு இருக்கோம். ஒரு மனுஷனுக்கு வந்து முக்கியமானது பார்த்தா குடிநீர் மற்றும் உணவு, இது 2மே வந்து நிராகரிக்கப்படுது. நான் வந்து என்னன்றது நான் இப்போ நான் ஏ ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேன். போயிட்டு இதுக்கு உண்டான தீர்வு என்ன வருதுன்றதை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். சார் வணக்கம் சார். அவங்களுக்கு வேலை நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். நேற்று கேட்டேன் நானு. ஒரு 3 மாசமா நான் கேட்டுட்டு இருக்கேன் நானு. சார் இதுதான் சார் நான் குடிக்கிற தண்ணி. சார் நீங்க பாக்கலாம். இல்ல நீங்க பாக்கலாம். தப்பு இல்ல. நான் குடிச்சிட்டு இருக்க தண்ணி இதுதான் சார். கடந்த 3 மாசமா நான் குடிச்சிட்டு இருக்க தண்ணிங்க சார். சரிங்களா? சரி, நான் வெயிட் பண்றேன். ஒன்றும் தப்பே இல்லை. நான் வெயிட் பண்றேன். நான் வெயிட் பண்றேன். என்ன தப்பு? மதிப்பிற்குரிய கணம் நீதிபதி அவர்கள், இந்த விஷயத்துல எனக்கு வந்து எந்த ஒரு தீர்ப்பம் வழங்கப்படவில்லைன்னா என்னுடைய கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது. அனைத்து குழந்தைகளும், குழந்தைங்க இருக்காங்க, முதியோர்கள் இருக்காங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த தண்ணி தான் குடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கோம். எப்போ கால் பண்ணாலுமே நான் மீட்டிங்கில் இருக்கேன், பேச முடியாதுன்றார் அவர். நீதிபதி அவர்கள் தான் இதுக்குண்டான தக்க தீர்ப்பை வந்து வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.